எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வெங்கம்பாக்கத்தில் தாங்க இருக்கும். தாம்பரம் வெங்கம்பாக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசேல் பில்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஓல்டு ரீசேல் பில்டிங். இந்த பில்டிங்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 நீங்கள் ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ரீசேல் பில்டிங் வந்து இருக்குங்க. மொத்தம் உங்களுக்கு வந்து 3 கடைகள் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK வீடுமே இருக்குங்க. கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இந்த ரீசேல் பில்டிங்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஷன் பைபாஸ்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர்லேயே இந்த ரீசேல் பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொரு லொகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய ஒரு மேஜர் லேண்ட்மார்க்கே வந்து ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தாங்க. அந்த ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இந்த ரீசேல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இந்த பில்டிங் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் கண்டிகை அந்த ரோடை கனெக்ட் பண்ணுற ஒரு மேஜரான ரோடு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங்கில் வருங்க. மொத்தம் லேண்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 708 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து 1222 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து 46 வரும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 14 வருங்க. ஸோ இந்த பில்டிங்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரி மந்த் 25,000 ரெண்டல் இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன பேசிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் கீழே வந்து 3 கடைகள் இருக்குங்க. கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு 1 BHK ஒரு வீடுமே இருக்குது. இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட விசாரித்த பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இங்கே என்ன ப்ரைஸில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு, ரெண்ட் என்ன மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிக்கும் போது நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் பில்டிங்லேயே ஒருத்தவங்க வந்து வெளியே வந்து ஸ்கூட்டி கழுவிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து இங்கே என்ன ரெண்ட் போகுது அப்படின்னு கேட்டேன் நான். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK தான் இருக்காங்க. 8,000 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் 1 BHKக்கு. 2 BHK வந்து 15,000 கிட்ட போயிட்டு இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் இந்த பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடை வந்து நீங்கள் 8,000 ருபீஸ்க்கு தாராளமாக ரெண்ட் விடலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே 3 கடைகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 7,000 6,000 அந்த மாதிரி நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டாலுமே தாராளமாக உங்களால் எவ்ரி மந்த் 25,000 ரெண்டில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ மொத்தம் நம்ம வந்து 3 கடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போகிறோம். கீழே கிரவுண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி ஹைட் ஏறி தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கே நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த தண்ணி நிற்கிறது அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்காது. மொத்தம் 3 கடை இருக்கு இல்லையா, அந்த 3 கடையில் சைஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 11க்கு 10, மற்ற 2 வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 12 அப்படின்ற சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து மார்பிள்ஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கடையை தான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 11க்கு 10 அப்படின்ற சைஸில் தான். பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் 11க்கு 12. உங்களுக்கு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டைலர் ஷாப்பு இல்லை ஏதாச்சும் இந்த பொட்டிக் அந்த மாதிரி வைக்கிறதுனாலும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம கீழே இருக்க 3 கடையை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு 1 BHK வீடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்துலாம் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி வந்து SSCயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்டெப்ஸ் ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா 3 கடைக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் EB பாக்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர்மே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு அந்த 1 BHK வீடை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான வியூ இருக்குது. பார்க்கும்போது தெரியும் சுற்றி நல்ல பிரைமான வீடுகள் இருக்க ஒரு லொக்கேஷனில் தான் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்க வந்திருக்க வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேசிங் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நார்த் ஃபேசிங்கில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு காம்பேக்டாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ அது மாதிரியான வச்சுக்கிறதுக்கு ஷூ ரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோங்க. இந்த 1 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடாக தான் இருக்குது. டைல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் வந்து ரெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுமே இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏதாச்சும் வந்து இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டீரியர் பண்ணி தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்குலாம் நீங்கள் வந்து விடலாம். மாடலர் கிச்சன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங்க்கு நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹால் பார்த்தாச்சு, கிச்சனும் பார்த்தாச்சு. ஹால்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பால்கனியுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூவில் ஒரு சூப்பரான ஒரு பால்கனியாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஈவினிங் டைமில் நம்ம தாராளமாக வந்து சில் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஹாலில் வந்து இந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த காமன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்ட் ரூமே இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பெட்ரூம், அந்த ஒரு 1 BHK அப்படின்ற அந்த ஒரு 1 பெட்ரூமை வந்து பார்க்க போகிறோம். பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைஸில் தான் இருக்குது. விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம எந்த லைட் எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு நல்ல வெளிச்சமும் இருக்குது. காற்று வசதியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த சைடு நமக்கு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடாக தான் இருக்குது. 1 BHK தாராளமாக இங்கே 8,000 ரெண்டல் இன்கம் நீங்கள் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணலாங்க.
ஸோ உங்களுக்கு இந்த ரீசேல் பில்டிங் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் என்ன தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் நம்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. சரி எல்லாமே சொல்லியாச்சு. ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசேல் பில்டிங்க்கு 80 lakhs வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளுமே இருக்குங்க. நீங்கள் அந்த நெகோஷியபிள் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். நடுவில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாது. மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா எவ்ரி மந்த் 25,000 ரெண்டல் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சுற்றி உங்களுக்கு வீடுகள் இருக்க ஒரு மேஜரான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த பில்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டல் இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சோர்ஸாகவும் அமையுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் வந்து நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி இல்லை நீங்கள் அதில் வந்து ஒரு ரெண்டல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கரெக்டான வீடியோ வந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.